உங்க பேரு பவானி தானே? ஆமா. இது உங்க பொண்ணு மாயா தானே? ஆமா. அப்ப கரெக்டா தான் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. உங்க பேரு விலாசம் எல்லாம் கரெக்டா எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அட்ரஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா? கடனை வாங்கி கடுக்கா கொடுக்கறாரு அந்த ஆளுதாமா, நந்தகுமார். இப்ப புரியுதா யாருன்னு? தெளிவா சொல்லியாச்சா? இப்ப சொல்லுமா, அந்த ஆள் நந்தகுமார் உள்ளதானே இருக்காரு? இது பாருங்க, அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, நம்ம அப்பா தானே. என்னமா அதெல்லாம்? புருஷன் தான் அப்படின்னா நீங்கம்மா பொண்ணு அப்பாங்குது, நீங்க ஆளே தெரியாதுங்கிறீங்க. என்னமா அதெல்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? உனக்கு முதல்ல இருந்து சொல்லுமா, உன் புருஷன் கடை வாங்கிக்கிறாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 1 லட்சம். 3% இன்ட்ரெஸ்ட். எல்லாத்தையும் சேர்த்தா 1,30,000 ரூபாய் ஆகுது. கடனை திருப்பி கேட்டா இதோ அதை இழுத்து வச்சுனுங்கிறாரு. போனை போட்டா இன்னைக்கு நாளைக்கு வாய்தா கொடுக்குறாரு அவரு. இதெல்லாம் பரவாயில்ல. என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? எனக்கு அவனே தெரியும் இவனே தெரியும், இதெல்லாம் ஜுஜிபி சில்லி மேட்ரு, ஊட்டாண்டவா பாத்துக்கலாம், என்னண்டவா ஊத்திக்கலான்னு எங்களே கலாய்கிறாரு. நாங்க யாரண்ட போய் கேக்குறது? என்ன விளையாடுறீங்களா? பணம் வாங்குறது அந்த ஆளு, கேக்குறது எங்கிட்டயா? வாங்குறவன் பொட்டாட்டிட்ட கேட்காம வேற யார்ட்டமா கேக்குறது? பாருங்க, நான் தான் அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். வாங்குறவன் பொட்டாட்டில இதத்தான் சொல்றீங்க. நகை வாங்கணும், பட்டு புடவை வாங்கணும், பர்னிச்சர் வாங்கணும்னா புருஷனா கடனை வாங்கணும் போக வேண்டியது. எவனாவது இழுத்த வாங்க பைனான்சியர் கிடைச்சா பல்ல இழுச்சுக்கிட்டு பணத்தை வாங்க வேண்டியது. மஜாவா ஜோடி போட்டு செலவு பண்ண வேண்டியது. திருப்பி கேட்டா அவன் எனக்கு புருஷனே இல்ல, அவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, அவனை தலைமுடிக்கிட்டேன், அவன் செத்து சிவனவன் போயிட்டான்னு டபாய்க்க வேண்டியது. உங்களை பத்தி தெரியாது. இங்க பாருமா, புருஷன் வாங்கின கடனுக்கு நீ தான் ஜவாப்தாரி. இந்த மாய்மலம்லாம் பண்ணி நீ தப்பிக்க முடியாது. நீ தான் தந்தாகணும். அண்ணா, விவரம் புரியாம பேசாதீங்க. அம்மா இப்ப தனியா தான் இருக்காங்க. அவர் வீட்டை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. என்னம்மா கதை விடுற? இல்லண்ணா, அவங்க உண்மையதான் சொல்றாங்க. ஐயாவும் அம்மாவும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. அவரு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்காக இதெல்லாம்? அது என் சொந்த பிரச்சனை. இவங்க கிட்ட விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னம்மா ஆளாளு குழப்பறீங்க? அந்த ஆளு கடனை வாங்குறப்ப இந்த வீட்டு அட்ரஸ் தான் தெளிவா கொடுத்தாரு. எப்பங்க கொடுத்தாரு? ஒரு தடவை 2 தடவை இல்லம்மா, மொத்தம் 4 தவணை கடன் வாங்கி இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்திருக்காரு. ஓ, இருக்கிறது அங்க அட்ரஸ் என் பேர்லயா? எனக்கு புரிஞ்சிடுச்சு மலர். ஒவ்வொரு தடவையும் கடன் வாங்கும் போது தெளிவா அந்த ஆளு இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்திருக்கான். எதுக்குமா அப்படி பண்ணாரு? ஏமான போனோம், அத பார்த்து ரசிக்கணும், அதானே அந்த ஆளோட நோக்கம். தோ சொல்லி வச்ச மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு வந்துட்டாங்கல்ல. இங்க பாருமா, ஏற்கனவே கடுப்புல வந்திருக்கான். நீங்களும் இங்க இல்ல அங்க இல்ல குழப்பாதீங்க. எனக்கு பணம் வந்தாகணும். எங்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்க. இந்த பாருமா, அங்க எங்க அழிஞ்சுன்னு இருக்க முடியாது. ப்ரோ நோட்ல உன் அட்ரஸ் தான் இருக்குது. பணத்தை நீங்க தான் செட்டில் பண்ணணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க அட்ரஸ் போட்டு நான் கடை வாங்கினா நீங்க தருவீங்களா? என்ன நக்கலா? கோவம் வருதுல, அது மாதிரிதான் இவங்களுக்கு இருக்கும். மலர், ஒரு நிமிஷம். இவங்களையே கோச்சுக்கிற? கடன் வாங்குனது அந்த ஆளு, அதுக்கு பதில் அந்த ஆள் தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு பணம் தானே வேணும். அதுக்கு தானே வந்திருக்கான். அப்படின்னு நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு அந்த ஆளு கொடுப்பாரு, இல்லனா அவரை காபந்து பண்ணி வச்சிருக்காளே அவ கொடுப்பா. எப்படியும் உங்க பணம் உங்களுக்கு வந்துரும். எங்கன்னு சொல்லுங்க. என்னால அந்த ஆளு பதுங்கி இருக்கிற இடம் மட்டும்தான் சொல்ல முடியும். வசூல் பண்ண வேண்டியது உங்க திறமை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அட்ரஸ் மட்டும் எழுதி கொடுங்க. பேப்பரும் பேனாவும் கொடுங்க. இந்தாங்க. ஏமா கொஞ்சம் தெளிவா எழுது. அட்ரஸ மாத்தி கொடுத்து என்னையே டபாய்க்கிறானா பாத்துக்கிறேன். இதுல மேப்போடு எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. அவ பேரு ரேகா, மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவ. அவகிட்ட கேட்டா மொத்த பணத்தையும் தாராளமா கொடுத்துடுவா. தந்தே ஆகணும், இல்ல தாளிச்சு விடுவோம். இத அங்க போய் சொல்லுங்க. அம்மா, நல்ல காரியம் பண்ணீங்கம்மா. அவங்க இங்க அடிச்ச கல்ல அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா அதாம்மா சரி. இல்ல மலர், பதிலடி கொடுக்காட்டி அந்த ஆளு அடங்க மாட்டான். நீ வா பாப்பா போலாம்.
உடம்பு இந்த அரிப்பு அரிக்குது. உப்பு காகிதம் போட்டு தேய்க்கலாம் போல இருக்கு. அப்பா, கடவுள் முதுக பின்னாடி வச்சுட்டு கைய குட்டையா படைச்சு விட்டாரு. அப்பா, கைய அரைச்சா காசு வருமாங்க, நமக்கு உடம்பே அரிக்குது. என்ன வரப்போகுது தெரியலையே. இந்த அரிப்பு அடங்கணும்னா பேசாம நல்ல சுடுதண்ணி போட்டு குளிச்சாதான் சரியா வரும். இங்க என்ன பண்றீங்க? குளிக்க போறேன். தாராளமா பண்ணுங்க, அது ஊருக்கே நல்லது. பாடி நாத்தம் முடிச்ச நாதாரின்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. எனக்கு ஒரு காலம் வரும், அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. ஐயோ, ரங்காமதி ஊதாரி புட்டுக்கிட்ட நீரி உத்தவாய் மீனாட்சி முஞ்ச கழுவி நாளாச்சு. கங்காமதி ஊதாரி புட்டுக்கிட்ட. என்னது பச்சை தண்ணி வருது? ஒருவேளை நம்மளை போல இதுக்கும் பவர் இல்லையா? கீசர் ஆன்ல தான் இருக்கு. கீசர் ஆன் ஆகி பச்சை தண்ணி வருதுன்னா கீசர் ஒர்க் பண்ணல. பாவிகளா, என்னடி குடும்பம் பண்றீங்க? வைஷு, வைஷு, கேட்டா குடும்பத்தையே நான் தான் தாங்குறேன் கிழிக்கிறேன் ஆளுங்க, அதான் விளங்க மாட்டேங்குது. வைஷு, ரேகா, எங்கடி போனீங்க? அவளுகளா யாராவது இருக்கீங்களா இல்ல வீட்டை காலி விட்டு போயிட்டு? ஒரு மனுஷன் கழுத மாதிரி கத்துறானே, ஏன்னு கேட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. என்ன? குளிக்கிறதுக்கு போனேன், கீசர் ரிப்பேர். அதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சே. நான் பச்சை தண்ணியில குளிக்கணும், மண்டையில தண்ணி போகணும், சளி பிடிக்கணும், சாவணும். இதான உங்க பிளான்? அப்பா என்ன பேசுறீங்க? நாங்க என்ன வேணும் நான் பண்ணோம், அதுவா ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுதான் உதவாக்கறன்னு தெரியுதுல்ல, சரி பண்ணி தொலைக்க வேண்டியதானே. இங்க அது ஒண்ணுதானா? எத்தனையோ உதவாக்கற இருக்கு, அதை யார் சரி பண்றது? என்ன எகத்தாளமா இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? நான் என்ன உதவாக்கறையா? நான் சொன்னது உங்களே இல்லையே. நீ என்னத்தான் சொன்ன? அப்பா, அம்மாவை ஏன் கோச்சிக்கிறீங்க? பிரச்சனையை வளர்க்காதீங்க. பிரச்சனையை வளர்க்கறது நான் இல்லம்மா, எப்பவுமே உங்க அம்மா தான் வளர்ப்பா. வீட்டுல ஒரு பொருள் ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே சர்வீஸ் சென்டருக்கு போன் பண்ணி ஆளை வச்சு ரிப்பேர் பண்ணணும். ஏன் பண்ணல? அதை எப்பவோ பண்ணியாச்சு, ஆள் வருவாங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானம்மா. எதுக்கு என்ன நானே உதவக்காரன்னு சொல்லிட்டு இந்த பேச்செல்லாம் தேவையா? ப்ளீஸ் பா, டென்ஷன் பண்ணாதீங்க. அம்மா இப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? ஆமாப்பா, வீட்டு மேல அக்கறையே இல்லாம இருக்கிறது, எனக்கு என்ன போச்சுன்னு ஜாலியா சுத்துறது, இதெல்லாம் அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமாமா, நான் பொறுப்பு இல்லாம தான் இருக்கேன். என்ன எனக்கு வேலை இல்ல. ஆனாலும் இந்த குடும்பத்தோட கௌரவமே என்னாலதான். இந்த குடும்பம் ஒரு தேர்னா அதுக்கான அச்சானே நான் தான். ஓ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? குடும்பம் உங்களை நம்பி இல்ல, என்ன நம்பி இருக்கு. நான் இல்லன்னா தெரியும். இங்க பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் நம்ம கிட்ட வேணாம். இந்த நந்துன்னு ஒருத்த இல்லன்னா உனக்கெல்லாம் குடும்பமே கிடையாது. உன்னைய குடும்ப தலைவின்னு ஒத்துக்கிறாங்கன்னா அதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறது தான் காரணமே. இந்த மதிப்பெல்லாம் என்னால வந்ததுதான். உங்களுக்கே அருமை புரியல, ஆனா வெளியில என்ன மதிக்கிறாங்க. என்ன மதிச்சு என்கிட்ட உதவி கேட்டு வீடு தேடி வராங்க. நந்தகுமார், கேட்டு இல்ல சொல்லி வாய் மூடல வந்துட்டாங்க. இப்ப புரியுதா நம்ம மதிப்பு? யோ நந்தகுமார், வெளியே வாயா. அவங்க உங்களை மதிச்சு கூப்பிடல, மரியாதை இல்லாம கூப்பிடுறாங்க. போய் என்னன்னு பாருங்க. காசு கேட்டு வீட்டுக்கு வந்துட்டானோ தொலைஞ்சனா? யோ வெளியே வரியா இல்லையா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னையா கலாய்க்கிறியா? நாங்க யாரும் தெரியல, கொடுத்த கடனை வசூல் பண்ண வந்திருக்கோம். என்னையாச்சு? என்னாச்சுன்னு கேட்டா என்னையா முழிக்க?
சொல்லியா வாங்கின கண்ணு எப்ப தருவ? ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட இவர் கடன் வாங்கியிருக்காரா? ஆமாமா, 1 லட்சம் வாங்கியிருக்காரு. வட்டியோட சேர்த்து 1.30 ஆச்சு. வட்டியும் வரல, அசலும் வரல. கேட்டா இங்க வான்னு இழுத்தடிக்கிறாரு. இந்த பாப்பல செக்ரட்டேரியட்ல பேசியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர், நக்கல் வேற. என்னப்பா இதெல்லாம்? அது ஒண்ணு இல்லம்மா, வீடு மாதிரி வந்துட்டாங்க. ஏய் ஐடிங்க யார் ஊடு மாதிரி வந்தா? அட்ரஸ் மாத்தி குத்து நீ தான் ஏன் விட்டுங்கற? இல்லையே, நான் அட்ரஸ் கரெக்டா தானே கொடுத்தேன். அங்கதான் குழப்பமே. நீ இங்க இருந்து விட்டு அந்த விட்டு அட்ரஸ் கொடுக்கல. வாங்குற கடனை கொடுக்க வக்கல, செய்யறதெல்லாம் பிரார்த்தனம். ஏய், இந்த கை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உனக்கு தேவை பணம் தானே? ஆமாயா, வேணும். எனக்கு மொத்த பணமும் இப்பவே வந்தாகணும். குடு குடு. மொத்த பணத்தை கேட்டா எப்படியா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுன்னு தெரியுது இல்ல, ஏன் வாங்குனீங்க? உங்களை சோறு போட்டு கவனிச்சுக்கிறதே தண்டம். இதுல எங்களுக்கு தெரியாம கடன் வேற வாங்கியிருக்கீங்க. இந்தாமா, உங்க பஞ்சாயத்துல வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எனக்கு மொத்த பணமும் இப்ப வந்தாகணும். அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஏன் பதில் சொல்லணும்? நீங்க என்ன கேட்டா கொடுத்தீங்க? மொத்த கடனை பொண்டாடி தான் தரணும். இவரால கொடுக்க முடியல, நீ தான் தரணும். எப்ப தருவ? கேட்டீங்களா? இதெல்லாம் தேவையா எனக்கு? என் ஒருத்தி சம்பளத்தை வச்சு இந்த குடும்பத்தை நடத்தவே சரியா இருக்கு. இதுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வேற. நான் கல்யாணத்துக்கு காசு சேர்ப்பனா, குடும்பம் நடத்துவேனா, இல்ல உங்க கடனை அடைப்பனா? ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? ஏன்பா இப்படி இருக்கீங்க? அம்மா தான் உங்களுக்கு வேணும்ன்றதெல்லாம் பண்றாங்கல்ல, டெய்லி செலவுக்கு பணமும் கொடுக்கறாங்கல்ல, அதே மீறி எது கடன் வாங்குறீங்க? மகாராஜாவுக்கு ராயலா இருக்கணும், சாயந்தரமான குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கும்மாள் அடிக்கணும். அதுக்கு தான் வாங்கியிருப்பாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சு, வாங்கினேன். வாங்கினது நீங்க, ஆனா என்கிட்ட தானே கேக்குறாங்க. இதை யார் அடைக்கிறது? யார் வீட்டை அடமான வைக்கிறது? இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீங்க பட்ட கடனை நீங்க தான் அடைக்கணும். செத்தாலும் 1 பைசா தரமாட்டேன். நானும் செத்தாலும் உங்கள்ட்ட 1 பைசா கேட்க மாட்டேன். நீ பேசாம இரு. எனக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. பேசாதன்னு சொல்லிட்டேன்ல, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நான் தான் கூட்டி சீக்கிரம் பணம் தரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? யோ பிராடு, நீ எப்ப செட்டில் பண்றது, என் கடை எப்ப தீர்றது? எனக்கு மொத்த பணமும் இப்பவே வந்தாகணும். யோ, நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். பணம் உன்னை தேடி வரும். ஆமா, உனக்கு இந்த வீட்டு அட்ரஸ் யாரு கொடுத்தா? ஓ முத பொட்டாட்டி தாயா தந்தா. அந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து நீ பாட்டு கடனை வாங்கிட்ட. அந்த அம்மா என்னடா காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. உனக்கு அதுக்கு ஒட்டு வரவே இல்லைங்குது. அப்படின்னா இங்க அனுப்புனது அவதானா? அவங்க தாமா. அந்த ஆளு பட்ட கடனை நான் எதுக்கு கொடுக்கணும்? அவங்க 2வது சம்சாரம் இருப்பாங்க. அவங்க மான ரோசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அங்க போய் கேளுன்னா அவங்க தான் அட்ரஸ் கொடுத்து இங்க அனுப்புனாங்க. பாத்தீங்களா என்ன வேலை பண்ணிருக்கான்னு? என் மானத்தை வாங்க எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கான வேலையை நீங்களே பண்ணிருக்கீங்க. உங்களால என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எப்படி கொடுப்பீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்க தலையை அடகு வச்சா கூட 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. என்ன அப்படி ஒன்னும் லேசா நினைக்காத. நான் சொன்னா வேணுங்கிற பணம் தன்னால வரும். எங்க இருந்து? இவங்களை யாரு இங்க ஏவி விட்டாங்களோ, இவங்களை யாரு இங்க அனுப்புனாங்களோ அங்க இருந்து வரும். அவ தருவா. இங்க பார், இன்னைக்கு மொத்த காசு வராது. இப்ப வட்டி காசை வாங்கிக்க. 1 மாசம் பொறுத்துக்க. உன் மொத்த பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். சரி, வட்டியாவது கட்டு. அது இங்கே கிடைக்காது, அங்க போனாதான் வரும். உன் பணத்துக்கு நான் கேரண்டி. இரு வர. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மேடம் பார்க்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எப்போ கூப்பிடுவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. மேடம்
ஒரு நிமிஷம். இத அப்படியே கேஷ் கவுண்டர்ல கொடுத்துருங்க. கொடுத்துறேன் மேடம். சார் சொல்லுங்க சார். மேடம் பார்க்கலாமா? அவங்க பிஸியா இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. வந்து 1 hour ஆச்சு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டென்ஷன் பண்றாங்க. போன் வந்தாச்சா? தொலைஞ்சேன். சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க யுகேந்திரன்? சார் நான் கஸ்டமர் வீட்டில் தான் சார் இருக்கேன். கீசரை பிரிச்சு போட்டுட்டு என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எதை சொன்னாலும் நம்பணுமா? என்ன கிறுக்கன்னு நினைச்சீங்களா? சார் என்ன சாரு மோரு, நீங்க இன்னும் வரவே இல்லைன்னு கஸ்டமர் போன் மேல போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஆபீஸ் என்ன செவ்வாய் கிரகத்துல இருக்கு, வர இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா நீங்க அங்கதான் இருக்கேன்னு என் காதுல பூ சுத்துறீங்களா? சாரி சார், ஆக்சுவலா நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் சார். இதெல்லாம் சொன்னா கஸ்டமர் சேர்த்துப்பாங்களா? முதல்ல அங்க போங்க சார், பிரச்சனையை அட்டன் பண்ணுங்க. போங்க. அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, இல்ல அதுக்கு நான் தான் போகணுமா? அப்படிலாம் இல்லை சார். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க போயிடுறேன் சார். ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். முதல்ல போங்க சார், திரும்பவும் கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கோங்க. போங்க. ஓகே சார். ஷோ, அந்த ஆள் பேசியே கொள்றாரு, இவங்க வெயிட் பண்ண வச்சே கொள்றாங்க. என்ன பண்றது? சொல்லு மலர். அம்மா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? நான் இங்க வேலையா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நீங்க வந்து போனாதாம்மா நல்லது. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது வந்துமா, வீட்டுக்கு ஐயா வந்திருக்காரு. ஐயாவா? யாரு சொல்ற? பாப்பாவோட அப்பா வந்திருக்காருமா. அவரு எதுக்கு வந்திருக்காரு? என்னன்னு தெரியலமா, வீட்டுக்கு வந்தாரு. பாப்பாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. மாயாவியா? ஆமாம்மா, அனுப்புனாதான் ஆச்சுன்னு ஒரே அடம்பிடிக்கிறாரு. என்ன விளையாடுறாரா? அவளை அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. அவரை கிளம்ப சொல்லு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அம்மா இல்லாத நேரத்துல அனுப்ப முடியாதுன்னு சொன்னாலும் அவர் கேட்கவே இல்லை. வீட்டுக்குள்ள வந்து பாப்பாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அம்மா, நீங்க வந்தாதாம்மா சமாளிக்க முடியும். நேர்ல வாங்க. மலர், இப்ப என்னால வர முடியாது, நான் வேலையா இருக்கேன். மாயா அங்கேயே இருக்கட்டும், அவர் கூட அனுப்பாத. அவரை வெளியே போக சொல்லு. அவர் சொன்னாலும் கேட்கலம்மா. காலையில 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களும் ஐயா கூட வந்திருக்காங்க. அவங்க வெளியில சேர்ல உட்காந்துருக்காங்கம்மா. பயமா இருக்குமா. நீங்க வந்து என்னன்னு கேளுங்கம்மா. அப்பா, நீங்களே அம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க சொன்னதான் வருவேன். இல்லடா செல்லம், அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். என்ன சொன்னாங்க உங்க முதலாளி அம்மா? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. பாப்பா இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னாங்க. என் பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டீங்க வரல. நான் இவளை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். அவகிட்ட சொல்லுங்க, என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், அதை தடுக்கிற ரைட்ஸ் இங்க யாருக்கு கிடையாதுன்னு. ஏன் மலர்? கேட்டீங்கல்லம்மா. என்ன ரகல பண்ண வந்திருக்காரா? மாயாவை அவர் கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லு. நான் எப்படிமா சொல்றது? நீ எதை பத்தி யோசிக்காத மலர். அனுப்ப மாட்டேன்னு சொல்லு. சொன்னாலும் கேட்கலமா. மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன அம்மாவா? வீட்டுல வேலை செய்யறவ தானே, ஒழுங்கா அனுப்பிடு. இல்லனா வேற மாதிரி பேசிடுவேன்னு ஒரு மாதிரி கோவமா பேசுறாருமா. சரி, போனை அந்த ஆள் கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். ஐயா, அம்மா உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. எதுக்கு? என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாமா? இது என்ன உலக பிரச்சனையா? அதெல்லாம் முடியாது சொல்லு. அம்மா, அவர் பேச மாட்டேன்னு சொல்றாருமா. சரி, நானே நேர்ல வரேன். அது வரைக்கும் அங்கேயே இருக்கணும். தவறி கூட மாயாவை அவர் கூட அனுப்பாத, புரிஞ்சதா? சரிங்கம்மா. என்ன சொல்றா அவ? ஐயா, அம்மா நேர்ல வரேன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அவளுக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள அவ வந்தாகணும். இல்ல என் பொண்ணை கூட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அம்மா வாங்கல. இதோ 10 நிமிஷத்துல அங்க இருப்ப. போன வை. சரிம்மா. ராமன் மேடம், நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், மேடம் ஒரு நிமிஷம் மேடம்.